Hi friends, welcome to Foodies page. இன்னைக்கு நம்ம பண்ண போறது நல்ல ஸ்பைசியான குனுக்கு. வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். First 200 grams இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. Again 200 grams பச்சரிசி. ஓகேங்களா? சோ ஒரு அழகு இட்லி அரிசி, ஒரு அழகு பச்சரிசி. கால் அழகு துவரம் பருப்பு. ஒரு 50 grams இருந்தா போதும். 150 grams முக்கால் அழகு கடலை பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டால் கூட போதும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனே போதும். ஓகே, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இப்போ இதை நல்லா 2 தடவை வந்து தண்ணியை விட்டு அலசி ஊற வச்சிடலாம். ஓகே, இது ஒரு 3 hours ஊறுனா ரொம்ப நல்லா வரும். 3 to 4 hours, மேக்ஸிமம் 4 hours ஊற வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours ஆயிடுச்சு. 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இதுக்கு வந்து நான் ஒரு 50 கிராம் கிட்ட மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் 100 கிராம் அளவுக்கு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். 1/4 இன்ச் இஞ்சி நல்லா வாஷ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இந்த அரிசி பருப்பு மிளகாய் இஞ்சி எல்லாம் சேர்த்து வந்து நம்ம அரைச்சிடலாம். இது ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரன்னு இருக்க மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பயங்கர ஃபைன் மிக்ஸ் கிடையாது. இது கொஞ்சம் குறன்னு இருக்க மாதிரி இருந்தால் தான் குனுக்கு எப்போவுமே நல்லா வரும். ஓகே, இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லேயே நீங்கள் உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் உங்களுக்கு ஓகேவானு. சப்போஸ் உங்களுக்கு காரம் கொஞ்சம் தேவைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்ருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி குனுக்கு போட்டுடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு கருவேப்பிலை பிடிக்கும்னா கருவேப்பிலையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம காரமே நல்லா போட்டிருக்கிறதுனால பச்சை மிளகா தேவையில்லை. ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ எண்ணெய் விட்டாச்சு. ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போது அந்த வெங்காயம் உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. போட ஆரம்பிச்சிடலாம். குனுக்குக்கு வந்து இட் ஹஸ் நோ டிசைர்ட் ஷேப். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து கரெக்டாக சர்க்கிளாக தான் போடணுன்றதுலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஷேப்லெஸ்ஸாக போட்டால் தான் இந்த குனுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ போட்டுடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. ஒன்ஸ் நம்ம போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும். இல்லைன்னா வெளியில் வந்து அப்படியே நல்லா கருப்பாகிடும். அது மாதிரி இல்லாமல் உள்ளே நல்லா வேகணும் அப்படின்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வேகும், உள்ளேயும் நல்லா வெந்துடும். அப்போது குனுக்கு வந்து நல்லா முறுன்னு சமைச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு கலர். நல்லா முறுன்னு இருக்கும். வெள்ளை பார்க்குறதுக்கு உள்ளவும் இந்நேரம் வந்து நல்லா வெந்துடும். குனுக்கு ரெடி. செம்ம சூப்பரான ஈவினிங் டிஷ் இது. செம்ம சூப்பரான ஸ்நாக்ஸு. கொஞ்சம் ஹெவியான ஐட்டம் கூட. டின்னரே கூட குழந்தைங்க ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க இதை சாப்பிட்டாங்கன்னா. ஸோ டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பரான குனுக்கு ரெடி. நல்லா வெளியில் பார்க்குறதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளேயும் வந்து நல்லா வெந்திருக்கு. ஆவி பறக்குது. நல்லா சுட செம்ம சூப்பரான குனுக்கு ரெடி. இதை நீங்கள் சாஸ் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ.